நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள் தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்தில் அவர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருப்பாங்க. நீங்க யாரு, என்ன, ஏது என்பதை அவர்கள் தெளிவாகவும் கூறியிருப்பாங்க. அதனால ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் மீது உங்களுக்குன்னு சில சுயமரியாதைகள் எப்பொழுதுமே அவர்கள் மீது நீங்க வைக்கவும் செய்திருப்பீர்கள். ஆனால் போக போக காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகளாக அது ஆரம்பித்திருக்கும். பணத்தை கூட வாங்கியிருப்பாங்க, அதையும் திரும்ப கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்து உங்களுடைய நம்பிக்கையை கூட அவங்க துரோகமாக மாற்றியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகள் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கையில் சிலரை முழுமையாக நம்புவீங்க. அந்த நம்பிய நபர்கள் தான் இப்படி செய்து போவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக எல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பத்தை நிச்சயமாக எடுத்திருக்குங்க. அதே மனிதர்கள் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்தில் உங்களிடம் நன்றாக பேசி பழகிய மனிதர்கள் நீங்கள் இன்னும் அப்படியே தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் மற்ற நபர்களின் பேச்சை கேட்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கோ உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களுக்கோ ஆசைப்பட்டு அவர்கள் உங்களிடம் இருந்து உங்களை ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் ஏமாற்றவும் செய்வார்கள். உங்களிடம் பொய் கூறவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த பொய் அவங்க கூறுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எதற்காக இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீங்களும் அமைதியாக எதுவும் கூறாமல் இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்த முதல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய மனதை நொறுக்கியிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தேடி கொடுத்திருக்கும். நம்முடைய பலவீனங்கள் என்ன, நம்முடைய ரகசியங்கள் என்ன என்பதை நம்ம யாரிடமும் கூறக்கூடாது என்கிற ஒரு சில பாடங்களை உங்களுக்கு நிச்சயமா இது கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் இதனை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது ஒரு சக்தி போல இருக்கும். ஆனால் அது யாரிடம் வைக்கிறீர்களோ அதனை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தீர்மானிக்கவும் செய்யுங்க. உங்களுடைய திறமையை நீங்கள் சந்தேகித்து உங்களை இழிவுபடுத்திய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. நீங்க உங்களிடம் ஒரு திறமை என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க என்னிடம் ஒரு திறமையானது இருக்கு, நான் யாரையும் நம்ப மாட்டேன், என்னை மட்டுமே முழுமையாக நம்புவேன் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அதை வெளியில் காட்டும் பொழுது சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே தனியாக இருப்பீர்கள். மற்றவங்க கூட தான் நீங்க இருப்பீங்க. மற்றவங்களை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கான வேலைகள் வரும் பொழுது அதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள், சரியாக இருப்பீர்கள். உங்கள் கூட எவ்வளவு பெரிய நபர்கள் இருந்தாலும் என்னுடைய வேலைதான் எனக்கு முக்கியம் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். உங்களுடைய குணமானது இப்படி இருக்கிறது, அவனுக்கு தேவை என்று இருக்கும் பொழுது நம்மிடம் வந்து பேசுகிறான், தேவை இல்லாமல் போனதும் நம்மளை விட்டு போகிறான் என்கிற மாதிரியான எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆனால் மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு கோடு போட்டு செட்டில் போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க எழுதி வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதனாலேயே உங்களை மற்ற நபர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இது உன்னால முடியாது என்று சொல்லியிருப்பாங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை உடைக்கவும் செய்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகளாக இருக்காது. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நீ எதுக்குமே ஆக மாட்டேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் உங்களையே உடைத்த அனுபவங்கள் கூட இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களையே சந்தேகிக்க ஆரம்பிக்கவும் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு சந்தேகம் தாங்க உங்களை இன்னமும் இந்த ஒரு நேரத்திற்கும் நான் இந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று உங்களால ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால உங்களுடைய உறவினர்கள் இடத்திலேயோ நீங்க ஏதாவது நண்பர்கள் இடத்திலேயோ சில இடங்கள்ல நீங்க மரியாதை என்பது போயிருக்கும். அதுவும் சாதாரணமாக போயிருக்காது. நீ திருடிட்டீங்க, இல்லைன்னா ஏதாவது நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாமல் ஒரு இழிவான ஒரு நிகழ்வானது நிச்சயமாக நடந்திருக்குங்க. நீங்க சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுத நாட்கள் என்பது இருக்கும். நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே சிரித்து கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய வழிகளானது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் யாரும் அதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்களே அதனை அறியவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய கண்ணீரை மறைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. எப்பொழுதுமே நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன் என்று நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமலே போயிருக்கோங்க.
இது உங்களுக்கு தனிமையை உருவாக்கி கொடுத்திருக்கும். சில அமைதியாக இருக்கும் பொழுது சில வழிகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அது உங்களை உள்ளுக்குள் உங்களை சிதைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக நம்முடைய வாழ்க்கையில இங்கும் அங்கும் அலைய வேண்டியது இருக்கு. இங்கே அங்கே ஓட வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம தான் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள தைரியம் என்பது உருவாக ஆரம்பித்திருக்கும். அதுவும் சாதாரணமான தைரியமாக இருக்காது. உங்களுடைய மனது ரீதியான ஒரு தைரியமானது உருவாக ஆரம்பித்திருக்கும். நம்முடைய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடி இருக்கும். நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. எனவே நீங்க முடிந்த அளவுக்கு மற்ற நபர்களை நம்பி மற்ற நபர்களிடம் உங்களுடைய வேலைகளை கூறாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மட்டுமே செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் இனிமே எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க கற்றது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பல விஷயங்களை கற்றிருந்திருப்பீங்க. அது ஏதாவது ஆன்லைன் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், படித்தது சம்பந்தமாக இருக்கலாம். நிறைய விஷயங்களை நீங்க கற்றுத்து வந்திருப்பீங்க. அது ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் உங்களுடைய அனுபவத்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை உடனே கற்றுக்கொள்வீங்க. ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு உடனே நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை உங்களால் உடனடியாக சரியாக செய்ய முடியாது. ஆனால் அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதனை நான் பண்ணுவேன் என்று அடம் பிடித்து எப்படியாவது அது பண்ணும் வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ள தூக்கம் என்பது வரவே வராதுங்க. இந்த மாதிரியான ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. அதனால சில நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். மன வருத்தங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதை நினைத்து கூட நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. நமக்கு நம்முடைய வேலைகள் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற மனிதர்கள் என்று நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி மோடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்கள் நடந்து கொள்வீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் போக போக சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்று எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அதற்கு முன்பு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய அனுபவத்தினால் போதுமான அளவுக்கு சில மனிதர்களை நீங்க சம்பாதிப்பீங்க. அதிக அளவுக்கு உங்களுடைய அறிவும் இந்த ஒரு நேரத்தில் வளர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல இன்கம் ஆனது உங்களை தேடி வரவும் செய்யும். இனிமே என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலையும் நீங்களே தேடி கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாக செய்து கொண்டிருந்தது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பெரிய ஒரு அமௌண்ட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கற்றது வேலை செய்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்குள்ள இது ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு உணரவும் வைத்திருக்கும். உங்களுக்கு சைடு இன்கம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் மெயின் இன்கம்மை மட்டும் நம்பி இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு போதாமல் இருந்திருக்கும் என்று பலமுறை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் ஒரு சைடான ஒரு இன்கம்மை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்வீர்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறிதாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுத்திருக்கும். இதுவே உங்களுடைய மெயின் வேலை மாறி நிச்சயமாக மாறியிருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு அது மிக பெரிய அளவில் உதவும் ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் ஒரே நேரத்தில் பல யோசனைகளையும் பல இன்கம்மை எப்படி நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் யோசித்து செய்ததால் இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு லாபம் என்பதை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. பணம் சேமிக்க நீங்க புதிய வழியை கண்டுபிடிப்பீங்க. நீங்க முன்பு சம்பாதித்த பணம் எங்கே போகிறது என்று புரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமாக யோசித்தது இனிமே மாற ஆரம்பிக்கும். நீங்க இனிமே புதிய புதிய ஐடியாக்களை இனிமே தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில
சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிச்சயமாக கற்றுக்கொள்வீர்கள். டிசிப்ளினையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். ஒரு இன்கம்மை நீங்க உருவாக்க முயற்சி செய்வீர்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு சிறிதாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுத்திருக்கும். இதுவே உங்களுடைய மெயின் வேலை மாறி நிச்சயமாக மாறியிருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு அது மிகப்பெரிய அளவுல உதவும் ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் ஒரே நேரத்தில் பல யோசனைகளையும் பல இன்கம்மை எப்படி நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் யோசித்து செய்ததால் இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு லாபம் என்பதை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. பணம் சேமிக்க நீங்க புதிய வழியை கண்டுபிடிப்பீங்க. நீங்க முன்பு சம்பாதித்த பணம் எங்கே போகிறது என்று புரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமாக யோசித்தது இனிமே மாற ஆரம்பிக்கும். நீங்க இனிமே புதிய ஐடியாக்களை இனிமே தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிச்சயமாக கற்றுக்கொள்வீர்கள்.